ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நாம பார்க்க போறது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஆம்லெட் ரெசிபி. இது வந்துட்டு பன்னீர் மசாலா ஆம்லெட். ரொம்ப வித்தியாசமா ரொம்ப டேஸ்டியா இருக்கும், ஒரு மசாலா ஃபிளேவரோட. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலுக்கு தான் முதல் முறையா வரீங்கன்னா வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல்லையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க, இப்போ இந்த டேஸ்டியான பன்னீர் மசாலா ஆம்லெட் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு பேன் அடுப்புல வச்சிருக்கேன். அதுல கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். கொஞ்சமா வெங்காயம் நறுக்கி வச்சுக்கோங்க. சின்ன சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியா நறுக்கி வச்சுக்கோங்க. வெங்காயத்தை இதுல சேர்த்திடலாம். ஒரு பச்சை மிளகாவை இந்த மாதிரி ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் இது கூட சேர்த்திக்கலாம். ஒரு 1/4 வாசி குடமிளகாவை ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்கேன், இந்த குடமிளகாவும் அது கூட சேர்த்திடுங்க. இதெல்லாம் சேர்ந்து லேசா வதங்கணும். கொஞ்சம் ஒரு கண்ணாடி மாதிரி ஒரு பக்குவத்துக்கு வதங்குற அளவுக்கு இதை வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் லேசா வதங்கிடுச்சு. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதா போடலாம், இல்லைன்னா நீங்க இந்த மாதிரி தட்டி போடலாம். நான் இன்னைக்கு வந்துட்டு நல்லா தட்டி போட்டிருக்கேன். கூடவே ஒரு பாதி தக்காளியை இந்த மாதிரி நறுக்கி வச்சுட்டேன், அதையும் சேர்த்திக்கோங்க. தக்காளி ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, லேசா வதங்கினா போதும். லைட்டா சாஃப்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம இதுல கொஞ்சம் மசாலா சேர்த்திக்கலாம். கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்திக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, பெப்பர் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க. இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மசாலா எல்லாம் பச்சை வாசனை போகிறதுக்காக கொஞ்சமா தண்ணி விட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேங்க. இது கூடவே ஒரு 100 கிராம் அளவுக்கு பன்னீர் அந்த மாதிரி பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன், இதையும் சேர்த்திக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு வந்து நம்ம இந்த இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் இப்ப சேர்த்திருக்கிறோம். முட்டைக்கு நம்ம அப்புறமேட்டு சேர்த்திக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மசாலாலாம் இந்த பன்னீர்லயும் நல்லா சேர்ந்து வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். தண்ணியும் நல்லா சுண்டணும். இது கூடவே கொஞ்சமா நறுக்குன கொத்தமல்லி தலை சேர்த்திக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம், ஆற விட்டுடலாம். இது நல்லா ஆறட்டும், அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம வந்துட்டு முட்டையில மிக்ஸ் பண்ணணும். அவ்வளவுதான், நம்மளோட இந்த பன்னீர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணி இதை ஆற விட்டுடலாம். ஒரு 4 முட்டையை இந்த மாதிரி உடச்சு ஊத்தி வச்சுக்கோங்க. இதுல வந்துட்டு தேவையான அளவுக்கு, இந்த முட்டைக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். கொஞ்சமா பெப்பர் பவுடர் சேர்த்திக்கோங்க, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. இதை வந்துட்டு நல்லா லைட்டா பீட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி லேசா பீட் பண்ணா போதும், ரொம்ப போட்டு அடிக்க தேவையில்லை. நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த பன்னீர் மசாலா இருக்குல்ல, அதை வந்துட்டு இதுல சேர்த்திக்கோங்க. பன்னீர் வந்துட்டு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமேட்டு சேர்த்துங்க, சூடா இருக்கும்போது முட்டையில சேர்த்த வேணாம். இந்த பன்னீர் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு தவா அடுப்புல வச்சிருக்கேன், அதுல கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த பன்னீர் முட்டை கலவரத்துல வந்துட்டு ஒரு கரண்டியில ஊற்றிக்கலாம். இதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. கொஞ்ச நேரம் இப்படி மூடி போட்டு மூடி வைங்க. ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் வெந்திருக்கு. கீழ் பகுதி வெந்ததுக்கு அப்புறம் நம்ம இதுல வந்து டர்ன் பண்ணி போடலாம். இப்போ டர்ன் பண்ணி போட்டு அடுத்த சைடும் நல்லா வேகட்டும். ஒரு 2 நிமிஷம் இந்த சைடு லோ ஃபிளேம்ல அப்படியே வேக விடுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. நம்ம டர்ன் பண்ணி பார்ப்போம். பாருங்க, நல்லா சூப்பரா வெந்துருச்சு. நம்ம எடுத்துடலாம். சூப்பரான பன்னீர் மசாலா ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு. இந்த டேஸ்டியான பன்னீர் மசாலா ஆம்லெட் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.